உன்னாண்டு எவ்வளோ கொடுத்தேன்? ₹1 கொடுத்தீங்கண்ணே. எத்தனை பழம் வாங்கினார் சொன்னேன்? 2 பழம் வாங்கிட்ட சொன்னீங்க. ஒரு பழம் தான் இருக்குது, இன்னொரு பழம் அதாங்க இது. இந்த விஷயத்தில் எத்தனை தடவை நீங்கள் பார்த்தாலும் சிரிச்சிருப்பீங்கல்ல. ஸோ ஒரு பழம் விஷயத்தில் ஒரு சீனு, ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு சீனில் நீங்கள் அவ்வளோ சிரிக்கிறீங்கன்னா, பழத்தையே வச்சுன்னு வியாபாரம் பண்ணுற ஒருத்தர் சென்னையில் ஆழ்வார்பேட்டில் பல வருஷமாக ரோட் சைடில் வியாபாரம் பண்ணியிருக்காரு. பட் அவர்கிட்ட இருக்கிற நகைச்சுவையை நீங்கள் பார்க்கலன்னா உங்களே பழம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ மீட் பண்ணுறோம் மிஸ்டர் செல்வம். வணக்கம் மிஸ்டர் செல்வம். வணக்கம். செல்வம் வந்து ஒரு பழமொழியே நிறையெல்லாம் சொல்லுவாங்க. அடிபட்டு தான் முன்னுக்கு வரணும், உண்மையிலேயே பிறவி பணக்காரன், இதெல்லாம் சொல்லுவாங்க. 40 வருஷமாக ஒரு ரோட் சைடில் ஒரு பழக்கடை வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பட்டப்பேர் எதாவது இருக்கா? என்ன செல்வம்னு கூப்பிடுவாங்க உங்களை? சாதாரண செல்வம்னே பழக்கடை செல்வம்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு லட்டு ஓட்டினேன் நான். அதனால் சில இப்போது வந்து நீங்கள் லட்டு ஓட்டினீங்க? ஆமாம். எப்படி அது? 2013 ஆட்சியை அம்மா கைப்பற்றும் போது எல்லாரும் வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்காங்க தலைமை செயலகத்தில். அப்பொழுது நான் வந்து அங்கே இந்த ஸ்வீட்டுங்களெல்லாம் கிழியும் மேலேயும் கொட்டி மிதிப்பட்டு போட்டு ஒரே இதை யாரும் பெருசாக எடுத்துக்கல. அதில் நான் மட்டும் ஒரு விஐபிகிட்டேருந்து ஒரு லட்டை எடுத்துகிட்டு போய் மேலே படி மேலே ஏறி ஐயாவுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் இந்த வெற்றி எல்லாம் உங்களை சேர்ந்தது தான் ஐயா, இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு முன்னாடி ஒரு லட்டு கொடுத்தேன். அதனால் என்னை வந்து லட்டு செல்வம்னு சொல்லுவோம். லட்டு செல்வம். லட்டு தின்ன ஆசையாக இந்த படமே உங்களை வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. ஒரு 4 சிக்னல் முனையில் 4 சிக்னல் இருக்குது. வண்டிங்கெல்லாம் வெயிட் பண்ணினே இருக்காங்க. 2 சிக்னலுக்கு நடுவில் உங்கள் கடை இருக்குது. இப்போ இன்னும் 2 சிக்னலில் உங்களை தாண்டி போனப்புறம் கூட ஐயோ சரி வாங்க அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவாங்க. பட் 2 சிக்னலில் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் பக்கத்தில் இருப்பீங்க. அந்த சிக்னல்லேருந்து அப்படியே வாங்கி போவாங்களா அவசரத்தில்? எப்படிலாம் நடக்கும் அது? இல்லை, உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அது வேகமாக உங்களுக்கு டைம் பொறுத்து இருந்ததுன்னா போயிடுவாங்க. இல்லை உங்களுக்கு இருந்து வாங்கிட்டு தான் போயிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கடையில் தான் வண்டி நிற்கணும்னு அது கண்டிப்பாக நிறுத்தி வந்து பின்னாடி போயிட்டு முன்னாடி போன வண்டி பின்னாடி வர்றதும் உண்டு. உங்கள் பழம் இழுக்கும் பொழுது அப்படியே வழி இழுக்கதோ இல்லையா, மனசு இழுக்குது. அதாவது இப்போது இடையில் செங்கல்பட்டு தொகுதி எம்பி ராமச்சந்திரன் ஒருத்தர் போயிட்டே இருந்தார். போயிட்டே இருக்கும்போது அந்த பென்சரை தாண்டி போயிட்டார். போயிட்டு தாண்டி போனோடனே வண்டி பிரேக் அடித்தாங்க. பின்னாடி ரிவர்ஸ்ட்டு வந்தவுடனே வண்டியிலேருந்து காரில் அவர் இறங்கலை, இப்போ ஒரு 2-3 ஆள் இறங்கினாங்க. வந்து ரேட்டு கேட்டாங்க. ஆனால் கொடி பறக்குது. என் கட்சிக்கார் வண்டி தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இறங்கி வந்தவங்க என்கிட்ட ரேட்டு பேசுகிறாங்க. நானும் ரேட்டை சொன்னேன். அவர் உள்ளே இருந்தார் நீங்கள், பட் அவர் இறங்கவே இல்லையா? அவர் 2 அப்புறமா அவங்க ஆளுங்க வந்து இறங்கி வந்தாங்க, பேரம் பேசுனாங்க. நான் ரேட்டை சொன்னேன். அதுக்கு பிறகு அவர் மனசில் என்ன பட்டுது தெரியல, அவரே இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே அவர் ஏற்கனவே போகும்போது என்னுடைய கடையில் இருந்த அம்மாவனுடைய ஸ்டில்லை பார்த்துட்டு இருக்கார். இவர் நம்மளுடைய கட்சிக்கார் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அவர் இறங்கி வந்த உடனே என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட அப்படின்னு அவங்க ஆளுங்களை மெர்ச்சல் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒன்று ஆமாம் என்ன ரேட்டு பேசுகிறீங்க அவர்கிட்ட? ஐயா நீங்கள் கொடுங்க ஐயா, என்னையா வேணும் அதை சொல்லுங்க ஐயா அப்படின்னா அவங்க ஆளுங்களை கேட்டார். எத்தனை என்ன இதெல்லாம் வேணும் அப்படின்னா சரி நானும் போட்டு கவரில் கொடுத்தேன். அவர் ஒன்றுமே பேசலை. எவ்வளோ ஐயா ஆச்சு அப்படின்னு. 3000 ரூபா ஆச்சு ஐயா அப்படின்னு. ஓகே இந்தா 3000 ரூபா ஆச்சுக்கோ. அப்புறம் எக்ஸ்ட்ரா என்கிட்ட வந்து ஒரு 2000 ரூபா எடுத்தார். 4 500 ரூபா நோட்டு. இதை நீங்கள் வச்சுங்க ஐயா அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாரு. எதுக்கு? அதாவது அவருக்கு மன சந்தோஷத்துக்கு. சரி சரி சரி. அவர் பிளாட்பாரத்தில் கடை வச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, உங்கள் கடைக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் ஜூஸ் போடுறாரு. நீங்களும் புழிஞ்சு ஜூஸாகவே கொடுத்துடலாமே? அந்த ஜூஸ் புழிகிற அளவுக்கு நம்மளது பொருள் இல்லையே. நம்மளது வந்து பழம், அவங்களது வந்து ஜூஸு. நம்மளில் எந்த கலப்படமும் இல்லாத பொருள் ஆச்சு. அவங்களது மூணையும் கலந்தால் தான் அவங்களது ஜூஸ் ஆகும். நம்மளது ஜூஸ் ஆகாது. ஆனால் ஒன்று என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் நீங்கள் ஒன்றா ஜூஸ் போட்டுக்கலாம். இல்லை அந்த ஜூஸ் விற்கிறவர் ஒரு கிளாஸ் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, சப்போட்டா ஜூஸ் சாப்பிட்டோன்னா வச்ச உடனே திருப்பி இன்னொரு கிளாஸ் போடுறாரு. அது 2 கிளாஸ். பட் நீங்கள் ஒரு பழம் கேட்டால் ஒரு பழம் தான் கொடுக்குறீங்க. அதான் சொன்னேனே, அது வந்து என்னது வந்து கலப்படம் பண்ண முடியாது. என்னது முழு பொருளாக இருக்கிறதுனால நான் அப்படியே கொடுக்க முடியும். அவங்க வெட்டி போட்டு அதில் 1 கிளாஸ் தண்ணியை போட்டுக்கலாம். அதனால் 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றி கொடுக்கலாம். அது 2 கிளாஸ் ஆகிடும்.
பட் நீங்கள் தான் பணம் சப்ளை பண்ணுறீங்க அந்த ஜூஸுக்குன்னு கேள்விப்பட்டோம். அது நம்மெல்லாம் வந்து நம்மக்கிட்ட அவங்க ரேட்டெல்லாம் கட்டுப்படி ஆகாது. அவங்களுக்கு போதுமான இதுவெல்லாம் கோயம்பேடில் தான் பிடிச்சிட்டு வருவோம். இப்போ உங்கள் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் 20 ரூபாய்க்கு ஒரு பழத்தை வைக்கிறீங்க, அவன் 10 ரூபாய்க்கு விற்கிறான்னு இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இல்லை? வரும். அவங்க என்னை வந்து கேட்டாங்கன்னா அவங்க வாங்கிட்டு வர ரேட்டுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க, நான் வாங்கிட்டு வர ரேட்டுக்கு நான். இப்போ இந்த வண்டியில் போகிறவங்கலாம் சைங்க அப்படியே பழத்தை ரோட் ஓரத்தில் வச்சுக்கிறீங்களா பழத்தை? ஆமாம். டக்குன்னு கை அப்படி நீட்டி பழத்தை எடுத்துன்னு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? அது வந்து செஞ்சோன்னா அது வந்து நல்ல ஒரு மனப்பான்மை உள்ளவங்க செய்ய ஆயிருக்கா அந்த மாதிரி? இருக்கானுங்களா அது மாதிரி? இருக்காங்க. கேடிகள் எல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கும் அவங்கள மாதிரி களத்தில் நானும் இறங்கிட்டேன்னு சொன்னால் வித்தியாசம் இருக்காது. அதனால் வந்து சரி தவிட்டா. சரி, இந்த வந்து பேரம் பேசுகிறவங்கள்ட்ட சண்டை போடுவீங்களா? கோவம் வருமா? பொறுமை இருக்குமா பேசுகிறதுக்கு? சொல்லுவேன். எவ்வளோ பொறுமையாக சொல்லுவேன்னா அந்த அளவுக்கு சொல்லுவேன். அவங்க கொஞ்சம் வேகப்படுத்தி பேசுனாங்கன்னு சொன்னால் கட்டுப்படி ஆகாது, போயிடுங்க அப்படின்னு சொல்லி. சண்டையே வராதுண்ணா? வராது. உங்களுக்கு கோவமே வராதுண்ணா? வரும். நீ என்ன கோபமாக பேசுனா எனக்கு கோபம் வரும். என்ன பண்ணால் உங்களுக்கு கோவம் வரும்? நீ எதை ஒன்றாலும் பண்ணாலும் கோபம் வரும். நீ எவ்வளோ ஜாலியாக பேசுனா நானும் ஜாலியாக. நீங்கள் வந்து நீங்கள் இன்னும் பாஷா மாதிரி எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்ற மாதிரி பயமுத்துறீங்க. அப்படி நான் யாரையும் பயப்படுத்துறது அவங்களா நினச்சிக்கிறது. சரி, இப்போ எதிர்கட்சி, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர், ரைட்டு, வேறு கட்சியிலேருந்துலாம் சில பேர் சிக்னலில் பார்த்து விஷ் பண்ணுவாங்களா? கொடுப்பீங்களா பழம்? இல்லை அவங்களுக்கு வேறு ரேட்டா எப்படி? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் உள்ள ரேட்டு தான் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். எல்லாரையும் ஒன்றா தானே நினைக்கிறேன். அவங்க தான் வந்து தனிமைப்படுத்தியோ இல்லை மன வேற்றுமையோ பார்த்துட்டு போயிடலாமே கண்டி நான் யாரையும் பேசிக்கிறது பார்க்கறது கிடையாது. உங்கள் கடையில் வந்து இப்போ பச்சை பழம்லாம் வாங்குறாங்க ஒரு டசன். ஆமாம். நல்லா சூப்பர்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு 60 ரூபா கொடுத்து ஒரு டசன் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஆமாம். வீட்டுக்கு போயிட்டு கச்சு பார்க்குறாங்க, உடனே வாழைக்காயாக இருக்குது. ஆமாம். பழமா இல்லை. அந்த மாதிரி பாதி கழிச்சு திரும்பி வந்து கொடுத்து சரி இல்லை நீங்கள் கொடுத்ததுன்னா வாங்கிப்பீங்களா? கடிச்சிட்டு கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா? இல்லை, வேறு எப்படி தெரியும் உங்கள் பழம் எப்படி இருக்குன்ட்டு? அவங்களுக்கு உரிச்சு பார்த்தா தெரிய போகுது. நல்லா இருந்தால் பார்க்க போகுது. இல்லை சொல்ல போகிறாங்க அவங்க அன்னைக்கு இந்த பழம் கெட்டு போச்சுங்கன்னு சொல்ல போகிறாங்க. ரிட்டர்ன் வாங்கிப்பீங்களா? அது நான் அவங்க கூட தர மாட்டாங்களே. இது வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணதில்லை. கொடுத்துருக்காங்களே. கொடுத்தா என்ன பண்ணு? நேற்று கூட ஒரு பக்கத்து தெருவுலேருந்து ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு போச்சு. 3 நாள் கழித்து கொண்டு வந்து அண்ணா இந்த ஆப்பிள் வந்து கெட்டு போச்சுண்ணா அப்படின்னா. சரி ஏம்பா, இப்போ நான் பக்கத்தில் இருக்கிற வச்சு தான் ஆப்பிள் கெட்டு போச்சுன்னு சொல்கிறேன். சரி நீ வெளி ஏரியாவில் போய்ட்டு இல்லை டி நகர்லையோ மயிலாப்பூர்லையோ எங்கேயோ போய்ட்டு வாங்கினா இந்த ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் நீ மாற்றிட்டு வருவியா? உருட்டினா ஒன்று டி நகர் அப்படின்னு சொன்னேன். சரிண்ணா அப்படின்னா. சரி நாமளும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, நம்ம கஸ்டமர் வேணும். சரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்தா. பட் அந்த கடையிலேயே உட்காந்துருக்கும்போது உங்களுக்கு சில பழம்லாம் கட்டி சாப்பிடணும்னு தோணுமா? எதுவும் இது வரைக்கும் தோணாது. தோணும். ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொன்னால் ஒரு திராட்சை சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்ததுன்னா 2 திராட்சை எடுத்து வாயில் போட்டுருவோம். ஏன்னா இப்போது ஸ்வீட்டு கடைக்காரர் வந்து ஸ்வீட் வச்சுக்காரு, அவருக்கு அதை பார்த்தாலே கொமட்டும் ஒரு மாதிரி, ஐயோ ஸ்வீட்டை சுற்றியே இருக்குமேன்ட்டு. அது எப்படி அவங்க அதுவும் என்ன பண்ண அவங்க ஏதாவது மாற்று இதுவாக கலக்குறாங்க அதை சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு அறிவு பாருங்க. உங்களுக்கு செய்கிற பொருள் பழத்தை பார்த்தா இன்னமும் ஒரு விருப்பம் இருக்கு அவங்களுக்கு. என் பழத்தெல்லாம் பார்த்தா அடுத்தவங்களுக்கு இது பழம் நல்லா இருக்குது ஆசையாக இருக்கும், இதை வாங்கி சாப்பிட்ணுன்னு தானே ஆசையாக இருக்கும். அப்படிதானே வருவாங்க. இப்போ இந்த நவராத்திரிக்கெல்லாம் அந்த டூப்ளிகேட் பழம்லாம் வைக்கிறாங்கல்ல? நவராத்திரிகளெல்லாம் வந்து டூப்ளிகேட் எதுவும் கிடையாது, எல்லாம் ஒரிஜினல் பழம் தான். இல்லை அந்த படிக்கட்டில் டம்மி பழம்லாம் வைப்பாங்கல்ல படியில், அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க? நான் எந்த டூப்ளிகேட் பழமும் இது வரைக்கும் ஒரிஜினல் தான். நானும் ஒரிஜினல், என் பழமும் ஒரிஜினல். சரி, இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இருக்கீங்க இந்த தொழிலில். அதே ஸ்பாட்டா? ரோட் சைடு தானா? ஆமாம், இந்த ரோட் பக்கம் தான். சின்னதாக ஒரு கடையை செட் பண்ணியிருக்கலாமே? அதான் வறுமை அப்படின்றீங்க. ஆமாம். இவ்வளோ வருமானம் உங்களுக்கு எதிர்பார்ப்பீங்க, சில நாள் ப்ளஸில் இருக்கும், சில நாள் மைனஸ்லையும் போகும். ஆமாம், ஒரு 5000 ரூபாய் வியாபாரம் ஆச்சுன்னா ஒரு 500 ரூபா கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஒரு நாளைக்கு. சரி, இப்போ இந்த சில பழம்லாம் அழுகி போயிருது, அதெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணி அதெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியது. யார்ட்டி கொடுக்க முடியாது, நைஸாக கொடுக்க முடியாது. பாலிஷ்லாம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி பழக்கம் இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன் அன்னைக்கு என் தலைவர் சொல்லிட்டு போயிருக்காரு, ஏமாறாதே ஏமாற்றாதே. சரி, உங்கள் தலைவர் படத்துக்கெல்லாம் நீங்கள் பார்த்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் தலைவர், அதில் டவுட்டே கிடையாது. எஸ். இன்றைக்கும் ஹீரோஸை பார்த்து நிறைய பேர் கட் அவுட் வைக்கிறாங்க, பால் பழம் எல்லாம் வைக்கிறாங்க, நைவேத்தியம் எல்லாம் பண்ணுறாங்க. என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? என் வீட்லேயே அவர் என் வீட்டு தெய்வ படத்துக்கு பூஜை ரூமில் அவரையும் பக்கத்தில் வச்சு தான் வணங்குவார். எம்ஜிஆர் படம் வச்சுருப்பீங்க. சரி, இப்போ அவருடைய பாடல்களில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? இப்போ இருக்கிற பாடல்கள் என்ன தெரியுது? இப்போ இருக்கிற பாடல்களில் வந்து சில இளைஞர்களை வந்து தவறான பாதையை வகுத்து கொடுக்கும். அது இல்லைன்றீங்க அப்போ? ஆமாம். அப்போ அவருடைய பாடல்களில் வந்து திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல கெட்டவனாக இருந்தாலும் எல்லா தீய சக்திகளாக இருந்தாலும் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். எப்படி? ஒரு உதாரணத்துக்கு? அது காதல் சீனாக இருந்தாலும் சரி,
தத்துவ சீனாக இருந்தாலும் கல்யாண சீனாக இருந்தால் கல்யாண சீனாக இருந்தாலும் மனசார அதை வாய் விட்டு சிரிக்கிறதுக்கோ ரசிக்கிறதுக்கோ அவங்களுக்கு ஒரு மனசு வேணும். தலைவர் வந்துட்டாருன்னு சொன்னால், அவர் ஆக்ஷன் பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கலாமா, இல்லை இன்னொரு டைம் அந்த பாட்டு வருமா, ரசிக்கலாமா அப்படின்ற எண்ணங்கள் தான் வருமே கண்டி அடுத்தவங்களுக்கு. ஐயா இந்த பாட்டு வேணாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதுன்னு வச்சுங்க, அதுக்கான காட்சி பாடல் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? சும்மா அதுதான் முன்னாடியே சொன்னேன். ஃபஸ்ட்டு எப்படி என்னுடைய மனைவியை நான் காதலிச்சுத்தான் திருமணம் பண்ணேன்னு சொன்னால், அதுக்கு தான் அந்த உதாரணம் ஒரு வரி சொன்னேன். திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமா, ஊர்வலத்தின் நடுவினிலே ஒருத்தி வருவா. இது அப்போ அதை பார்த்து உங்களுக்கு என்னாச்சு? அவருடைய பாவனைகள் வந்து இப்படி தான். அந்த படத்துக்கு வர மாதிரி நமக்கும் ஒரு குடும்பம் வேணும், நமக்கு அந்த மாதிரி ஒரு மனைவி வேணும் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும். இப்போ எப்படி இருக்கு? இப்போ அதே பாவனைகளை தான் என்னுடைய லைஃப் போயிட்டு. இப்போ பாட்டு எப்படி இருக்குன்ற? இப்போ பாட்டு வந்து அதான் சொன்னேனே, கல்யாணம் தான் பண்ணின்னு ஓடி போகலாமா, ஓடி போய் பிள்ளை குட்டி பெற்றுக்கலாமா, இப்படி ஒரு சீன்களில் தான் இப்போ படங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ உங்கள் கடையில் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலெல்லாம் போட்டு போடுறாங்கல்ல? ஆமாம். பின்னால் ஒருத்தன் வந்து வழிக்கு விழுவான். விழுந்தா அந்த மாதிரி விழுந்தும் இருக்காங்க. அப்படியா? ஒரு லேடி விழுந்துட்டாங்க. அப்புறம் எப்படி என்ன பண்ணீங்க நீங்கள்? விழுந்துட்டாங்க, நான் போய் தூக்கி விட்டேன். தோலையா இல்லை அவங்களையா? இல்லை மேடத்தை தான் தூக்கி விட்டேன். கீழே தவறி விழுந்தவங்களை அவங்க ஏந்திருக்க முடியுமா? நான் தான். சரி, இதுக்கு ஏதாவது போர்டு கீடு வச்சுருக்கீங்களா? தயவு செய்து தோல். இல்லை, நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாராவது அப்படி தெரியாதவங்க ரோட்டில் போட்டால் நானே போய் அதை எடுத்து உரம் போட்டுருவேன். உரம் போட்டுருவீங்க. இப்போ வாழைப்பழம் என்ன மாதிரி பழம்லாம் வச்சுருக்கீங்களா? பலாப்பழம் வச்சுருப்பீங்க அடிக்கடி? பலாப்பழம் வர சீசனில் வரும். அப்படியா? அது என்ன அது சீசன் எனக்கு புரியல. என்னென்னத்துக்கு சீசன் கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ தான் சீசன் அது. மாம்பழத்தில் ஏதோ ஒரு பாலிஷ் போடுறதா சொல்கிறாங்களே, கால்சியம் கார்பைடு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, ஒரு பாலிஷ் உண்டு. அது பண்ணுறது உண்டா? பண்ண என்ன ஐடியா அது? அது வந்து அப்போ டால் அடிக்குமா கடையில்? இல்லை, அது வந்து இப்பத்தினுடைய பழங்களை வந்து நல்லா விளைஞ்சி வரும்போது பெட்டியில் வச்சு வக்கீல வச்சு பேக் பண்ணிவிட்டா அது வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் அது வந்து அந்த ஹீட்டில் வந்து அது படுத்துரும். பங்கனப்பள்ளின்னு ஒரு இப்போ இருக்க அந்த மாம்பழம், அது அந்த கார்பெட்டர் கல் வச்சா தான் உங்களுக்கு அது கலர் வரும். கலர் வந்து அட்ராக்ஷனுக்காக? ஆமாம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது பழுக்காது, இல்லைன்னா அதுக்கு பழுக்கவே பழுக்காது. இப்போ இந்த சீசனில் வரும்போது என்ன பண்ணுவாங்க, பைசா சம்பாதிக்கணும்ல, ரேட்டு அதிகம். அப்போ சீசனில் வந்துடுச்சுன்னா 10 ரூபா பொருள் வந்து 10 ரூபாய்க்கு வந்துடும். இப்போ 10 ரூபா பொருள் வந்து 100 ரூபாயா ஆகும். ஓகே ஓகே. அந்த காசுக்காக ஆசை வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, தோட்டத்துலேருந்து உடைச்சி ஓகே ஓகே அந்த கார்பெட் கல்லை வச்சு. உங்கள் பழக்கடையில் ஞானப்பழம் கிடைக்கும்? ஞானப்பழம் முருகரை பார்த்து தான் கேட்குறோம். வேற என்னெல்லாம் பழம் வித்தியாசமான பழம் வந்துடுது? வித்தியான பழம் தோட்டங்களில் என்னென்ன பழம் விளைஞ்சிருக்கோ. அன்னாசி பழம்? அன்னாசி பழம் எல்லாம் வருமா? எப்போ? அதுக்கு என்ன சீசனு? அதுவும் இந்த சீசன். அதுக்கு சீசனே கிடையாது. இந்த வெள்ளத்து டைப்பில் என்ன பண்ணி வெள்ளம் வந்தது இல்லை? ஆமாம். அப்போ உங்கள் கடை என்ன பிரச்சனையாச்சு? தண்ணியில் பாதி முழுகி இருந்தது. பழம்லாம் ஓடி இருந்தது அப்படியே? பாதி பழத்தை தொடலை, பழத்துக்கு மேலே பாதி அளவுக்கு இருந்தது. நான் மேலே ஏறி உக்காந்துட்டேன். பழத்து மேலேயா? பழத்து மேலே இல்லை, அது ஒரு பெஞ்ச் போட்டு அது மேலே ஏறி உக்காந்துட்டேன். வியாபாரம் என்னாச்சு? வியாபாரம் யாராவது வந்து கேட்டாங்கடா கொடுக்க வேண்டிய. யார் வராங்க அவ்வளோ வெள்ளத்தில்? இன்ஜினே வந்திருப்பாங்க. சரி, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப சொதப்பலாக இருந்தா சரியான பழையம் அவன் அப்படின்றாங்கல்ல, ஏன் அது வந்து ஏன் சொல்கிறாங்க? ஒருவேளை அவங்க பழமாக இருந்திருக்கோம், அதனால் நம்மளை பார்த்து பழமாக சொல்லிட்டு போகிறேன். நம்ம தான் காயாக இருக்கிறோமே, அப்புறம் அவங்க எப்படி நம்மளை பழமாக சொல்லுவாங்க? உங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு பழங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லாட்ட எப்படி இந்த லைனில் வந்தீங்க? அதாவது இந்த தொழில்ன்றது வந்து ஒரு கௌரவமான ஒரு தொழில். சூப்பர். அதனால் வந்து இந்த தொழில் இல்லை, இப்போ இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் வந்ததுன்னா ஒன்று அங்கே ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படிலாம் சொல்லி ஃப்ரீசர்லாம் வச்சு பேடு தான் சார். பேடுன்னா அதாவது வந்து ஆர்கானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் போட வச்சுக்குவாங்க. போட வச்சுட்டு காலையில் 4 மணிக்கு எங்களா கூட தான் வருவாங்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு. சரி. அதில் கொஞ்சம் பசுமையான காய்களை வந்து கொண்டாந்து வாசலில் அடிக்க வச்சு போட மட்டும் ஆர்கானிக்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன்னே, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. நம்ம உள்ளதை சொல்லி உள்ளதை சொன்னாலும் போடா இவன் பெரிய பண்டல் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே ஓகே, புரியுதா? பட் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கு, திருப்தியாக இருக்கீங்களா இந்த தொழிலில்? இந்த தொழிலில் எனக்கு ஃபுல் வந்து இது வந்து திருப்தி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு உழைப்பு தான். ஓகே. இதில் வந்து எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. உழைக்கிறோம்,
இப்போ கூட அந்த வெள்ள நிவாரணத்துக்கு 5000 ரூபாய் கடன் உதவி கொடுத்தாங்க அம்மா. அது எனக்கு கொடுக்கல, என்னுடைய மனைவி பேரில் தான் கொடுத்தாங்க. பரவாயில்லையே, யார் கொடுத்தாங்க? அது சரின்னு சொல்லிட்டு வாங்கி அது நடிகர் நடிகைலாம் வந்திருக்காங்களா கடைக்கு? இருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க? எனக்கு வந்து பத்மினி அம்மா வந்து இருக்கிற வரைக்கும் பத்மினி அம்மா வந்துட்டு இருந்தாங்க. அர்ஜுன் சார் அவங்க அம்மா வருவாங்க. அவங்களுக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. அப்புறம் வந்து சுசிலா அம்மா ஒரு 2 ட்ரிப் வந்திருக்காங்க, நம்ம கடைக்கு வருவோம். பக்கத்தில் தானே வீடு. நீங்கள் பழம்பெரும் வியாபாரின்னு நினைக்கிறேன். ஆமாம், தேவிகா இருக்கிறப்ப தேவிகா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நடிகர் நடிகை வந்திருக்காங்க, பாலிட்டிஷியன்லாம் வந்திருக்காங்க. இப்போ ஃப்யூச்சர் பிளான் இந்த பழத்துக்கெல்லாம் ஏதாவது டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கின்னு அது கடையை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றுற ஐடியா தான் இருக்குதா? ஒரிஜினலுக்கு எதுக்கு இது ஐயா டெக்கரேஷன் வேணும்? அதாவது ஓடாத பொருள் தேராத பொருள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அதை தான் நீங்கள் தொட்டி கட்டி நீங்கள் எதாவது பண்ணி அதை வச்சா ஓட்டிடலாம் அப்படின்றது. அப்படி மீண்டும் கெட்டு போச்சுன்னு சொன்னால் தூக்கி அடைய போட்டுருவாங்க. நீங்களே டக்குன்னு பார்த்தா ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்கிறீங்களா? கட்சி கட்சி ஆரம்பிக்கிற ஐடியா இருக்குதா? எனக்கு என்ன, நானே ஏற்கனவே கட்சியில் என் தலைவங்க வச்சுட்டு போன வழிகாட்டியில் தான் நான் இன்னை வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி நாட்டு நடப்பு எல்லாம் உங்களுக்கு ஓகே, இது இது உங்களுக்கு வேணுன்ற ஆட்சி தான் இப்போ நடந்துட்டுருக்கு. வேணுன்றது ஆட்சி என்ன, யார் மக்களுக்கு என்ன குறைபாடுகள் இல்லாமல் மக்கள் இன்னல் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். இப்போ ஃபைனலாக ஒரு விஷயம், எலெக்ஷன் வரப்போகுது, ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது வச்சுக்கிறீங்களா பழத்தில் ஆஃபர்னு வந்து கேட்குறவங்களுக்கு தான் நான் ஆஃபர் கொடுக்க முடியும். டிஸ்கவுண்ட்ஸ் எழுத போட்டிருக்கீங்க பழத்தில் நான் கேட்குறவங்களுக்கு தான் டிஸ்கஷன் பண்ண முடியும். சரி, இப்போது ஒரு நாள் தான் லைஃப் இல்லையா ஒரு பழத்துக்கு, அது அழுகி போச்சு என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டு வேண்டியது தான். அவ்வளோ, அப்போ வேஸ்ட் தான் நிறையா. அதாவது எது தேருமோ மாதுளம்பழம் பாதி கெட்டு போச்சுன்னா பாதி நல்லாயிருக்கும். ஆரஞ்சு கெட்டால் சாப்பிட முடியாது, சாத்துக்குடி கெட்டால் சாப்பிட முடியாது, திராட்சைலாம் கெட்டு போச்சுன்னா சாப்பிட முடியாது. ஆப்பிள் டச் ஆச்சுன்னு சொன்னால் பாதி கட் பண்ணிங்கன்னா பாதி நல்லா இருக்கும். அதாவது கொஞ்சம் புள்ளிக்கு டேமேஜ் ஆச்சுன்னா அதை கத்தியால் கட் பண்ணி தூக்கிட பாதி நல்லாயிருக்கும். வீட்டில் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கணும். ஸோ செல்வம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு எனக்கு என்னென்னா கூடிய சீக்கிரத்துலேயே நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணி, ஆமாம், செல்வம் பழக்கடை, அது வந்து தனியாக இப்போயே ஒரு தனி அங்கீகாரம் இருக்குது உங்களுக்கு. அந்த பக்கம் சிக்னல் பக்கம் போகிறவங்க அத்தனை பேரும் உங்கள் பழத்து கடைக்கிட்ட ஒரு ஸ்டாப் ஒன்று பண்ணிட்டு 2 பழமாக வாங்கி தான் போகிறாங்க. இன்னும் ஒரு பெரிய லெவலில் ஒரு ரிலையன்ஸுக்கே ஒரு சவால் லெவலில் நீங்கள் ஒரு கடை அமைக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் பாஸ்கெட் டிவி சார்பாக. ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட ஜாயின் பண்ணுறீங்க. யோகானாக்கா they mean only asanas. ஸோ யோகாவில் வந்து ஆசனா இருக்குது, பிராணாயமா இருக்குது. ஓகே, இது வந்து இல்லை இது சில பேர் இந்த நூலை ஒரு மூக்கில் ஒட்டி இன்னொரு மூக்கில் இதெல்லாம் வந்து கிரியாவுடைய பார்த்தேன்.